மக்கள் மத்தியிலே ஆன்மீகம் குறைந்திருந்தால் இந்த நாடு ரொம்ப மோசமான விளைவுகளை சந்தித்திருக்கும். ஆன்மீகம் தடைத்து இருக்கிறதுனால தான் இந்த மக்கள் எல்லாம் சுபிட்சமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் கோயில்களுக்கும் அங்கே இங்கேயும் அலைந்து ஆன்மீகத்தை பெறணுங்கிற அவசியமில்லை. அவரவர்களுடைய இல்லத்திலே காலையும் மாலையும் விளக்கேற்றி விளக்கின் முன்னாடி அமர்ந்து நிறைவான மனதோடு நீங்கள் என்னென்ன வேண்டுகிறீர்களோ அந்த பாக்கியங்களும் அருளும் அன்பும் பாசமும் சக்தியும் சகலமும் உங்களுக்கு அருட்பெருஞ்சோதி தருமன உறுதியாக நம்பலாம், உறுதியாக வணங்குங்கள். எந்தெந்த நாளில் சாமி வழிபடணும்? வழிபடுவதற்கு நேரம் காலம் நாள் எதுவுமே கிடையாது. எல்லா நாட்களும் நல்ல நாட்களே. குடும்பத்தோட தான் வழிபடணுமா? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்? அப்படி ஒரு வரையறை கிடையாது. தெய்வத்தை யார் வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் வணங்கலாம். கூட்டாகவும் வணங்கலாம், தனித்தனியாகவும் வணங்கலாம். என்னுடைய பேர் சோமசுந்தரம். நான் பட்டப்படிப்பு படித்தவன். 1962 65 திருச்சி ஜென் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்தவன். நான் கல்லூரி படிப்பு முடிகிற வரையிலும் மிகப்பெரிய நாத்திகவாதியாக இருந்து நாத்திகத்தை வளர்த்த பெருந்துணையாக இருந்தவன். 50 திராவிட இயக்க தலைவர்களெல்லாம் எனக்கு மிக நெருக்கம். ஆனால் நான் ஆன்மீக நிலைக்கு வந்தது வல்லநாட்டு சுவாமிகள் என்ற சாது சிதம்பர சுவாமிகளாலே ஆன்மீகத்துக்கு வந்தேன். வந்ததிலிருந்து எனக்கு சாமிகளோடு வல்லநாட்டு சாமிகளோடு ஒரு 35 ஆண்டுகள் கூட இருந்து தொண்டு செய்திருக்கிறேன். எனக்கு ஐயா அவர்கள் ஆன்மீக நிலையை பல துறைகளிலும் பல வழிகளிலும் காட்டியிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் ஜீவ சமாதானத்துக்கு பிறகு ஐயா அவர்கள் முத்துராமலிங்க தேவர், அமாவாசை சாமிகள் மற்றும் இன்னும் நிறைய பெரியவங்களெல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணவங்க. எளிமையாக காசை தொடாமலே வாழ்ந்த பெரியவங்க, மிகப்பெரிய ஆன்மீக சக்தி படைத்த பெரிய மகான் ஐயா அவர்கள் ஜீவ சமாதி ஆகியிருக்கிறார்கள். வல்ல நாட்டிலே திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி போகிற பாதையில் அந்த கிராமம் அமைந்திருக்கு. அங்கே ஐயா அவர்கள் இன்னமும் உடம்போடு இருப்பதைப் போலவே பூரண அருளும் ஆசியோடு இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் சென்று வணங்கலாம். இப்பொழுது எனக்கு ஆன்மீக குருவா ஞான குருவா விஸ்வாமித்திர மகரிஷியும் வசிஷ்டர் பெருமானும் எனக்கு ஓலை எழுதுகிறாங்க. அந்த ஓலையை வச்சு இப்போ நான் ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். உலகளவில் ஒரு நிலையை சாதிக்கிறதுக்காக. இந்த குரு பூஜை விழாவில் யார் யார் பங்கேற்றுக்காங்க? எந்தெந்த மாநிலங்கள்லேருந்து மாவட்டத்துக்குலேருந்து வந்திருக்காங்க சாதுக்கள் சன்னியாசி? ஓம் அருள் சித்த குருப்பியோ நமக. குருநாதர் நிலக்கோட்டை நேரு சுவாமிகளுடைய குரு பூஜை வர்ற வருஷம் நம்ம மாடக்குளத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த குரு பூஜை விழாவில் ஐயா இமாச்சலத்துலேருந்து மிகப்பெரிய மடாதிபதி சாதுக்கள் வந்திருக்காங்க. ஐயா அடுத்து கோவை சித்தனையா பரதேசி சித்தனையா வந்திருக்கிறாங்க. இதில் நிறையா சாதுக்களும் நிறையா மகான்களும் இந்த குரு பூஜையில் குருமார்களோட அருளாசியோடு வந்து உலகத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த மக்களுக்கு நல்லது பண்ணி நடக்கணும். அவங்களுடைய பேர் புகழ் வெளியில் வரணும். 18 சித்த குருமார்களுடைய அருளாசியை மக்களுக்கு கிடைக்கணும். இன்றைக்கி மக்கள் யார், மனிதன் யாருன்றது தெரியலை, சாதி யார், சன்னியாசி யாருன்னு தெரியலை. ஆகையினால இந்த மக்களை வந்து முதல்ல நம்ம மனிதனுக்கு முதல் யாருன்னு மனிதனுக்கு தெரியணும். யாரோட வம்சாவளியிலேருந்து வந்திருக்கிறோம், யாரை குருவாக கும்பிட்றோம். இன்றைக்கி காய்வேஷ்டி கட்டினவங்கெல்லாம் சாமி என்ன எல்லாருமா நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு இலக்காக இருக்குது. இந்த அன்னதானம் பாதிக்கிறது நம்ம குருமார்கள் வந்து பசியும் பட்டினியமாக இருந்து இந்த இவ்வளோ பெரிய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. நம்ம அவங்க கூட ஒரு 30 வருஷம் கூட காலத்தில் இருந்த அனுபவத்தில் அவங்க வாழ்க்கையில் பசி அந்த துன்பம் துயரத்துலேருந்து அனுபவித்த நிலையிலேருந்து அவங்களுடைய குரு பூஜைக்கு வர்றவங்களுக்கு நம்ம உணவும் வஸ்திரதானமும் நம்ம பண்ணணும். குருமார்களுடைய பேர் அருளாசி வழங்கணும். நம்ம எனக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தை வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற என்னுடைய நோக்கத்தினால என்னுடைய சீடர்களாக இருக்கட்டும், என்னோட குருமார்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய எல்லா ஏரியாவிலேருந்து இந்த சாதத்தில் வந்திருக்காங்க. இது மென்மேலும் சிறப்படையணுன்றது அடியவனுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்துலையும் எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு அடியான் வேண்டிக்கிறேன். என் பேர் ரவிசாமி.